என்னைய மாரி ஆளுங்களுக்கெல்லாம் முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை எப்படி செய்யணும்னு தெரியும். பட் பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த அடை எப்படி செய்யணும்னு தெரியுமான்னு தெரியல. அவங்க இந்த ஆரோக்கியமான கேழ்வரகு அடையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டு ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுட்டு தேவையான முருங்கைக்கீரையை ஆஞ்சி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த முருங்கைக்கீரைக்கு பதிலா நீங்க வாதநாராயண கீரையை கூட வதக்கி விட்டு நம்ம அடை சுடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். கீரை வதங்கியாச்சு அதை எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம வதக்கின கீரையை சேர்த்து தேவையான சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு இலக்கமாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை 3 பங்காக பிரிச்சுக்கிறேன். இப்போ அடை நம்ம தட்டிக்கலாம். நான் வந்து டைரெக்டாக தோசைகளிலே தட்டுவேன். பிகினர்ஸுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஆயில் நல்லா தடவி விட்டுட்டு நம்ம வச்சுருக்க மாவை வந்து நல்லா கையாலே இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அடை தட்டிக்கலாம். தட்டி வச்சுருக்கிற அடையை இப்படி எடுத்து அழகாக கையில் வந்துடும். அதை வந்து நம்ம தோசை கல்லில் போட்டுக்கலாம். நடுவில் கொஞ்சம் ஓட்டை போட்டு சுற்றியும் நல்லா எண்ணெய் விட்டு வெந்தயத்தை திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.